வணக்கம் ஜோதி நண்பர்களே. நீங்க நம்ம பார்க்க போறது மிதுன லக்னம். லக்னத்துல புதன் வந்து 10 டிகிரி, சுக்கிரன் 15, சூரியன் 26 டிகிரி. இங்க செவ்வாய் வந்து 1 டிகிரி இருக்காரு. ராகு வந்து சுக்கிரனோட வீட்டுல 7 டிகிரி. இங்க குரு வந்து 12 டிகிரி. சந்திரன் வந்து இங்க 4 டிகிரி அமைப்புல இருக்கிறாரு. இங்க சனி வந்து 0 டிகிரில இருக்காரு. இங்க கேது வந்து 7 டிகிரி. இவர் வந்து பாத்தீங்கன்னா மகர ராசியில பிறந்திருக்காரு. லக்னத்துல வந்து புதன் வந்து திக்பலமா இருக்கிறாரு. லக்னாதிபதி வலு வந்து அதிகமா தான் இருக்கு. அப்போ சமாளிக்கக்கூடிய அமைப்பு வந்து இருக்கு. எப்பவுமே வந்து லக்னாதிபதி வலுவை பொறுத்து தான் வந்து அவங்களோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய சம்பவங்களை வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கா இல்லைன்றது. லக்னத்துல புதன் வந்து சுக்கரனோட 5 டிகிரி அமைப்புல சுபத்துவமா இருக்கிறாரு. இப்போ இந்த லக்னமே சுபத்துவமாகுது. இப்ப லக்னாதிபதி புதனும் வந்து சுபத்துவமா இருக்கிறாரு. இந்த சூரியன் 3ஆம் அதிபதி லக்னத்திலே இருக்கிறதுனால அவரும் 26 டிகிரில இருக்காரு. இவருக்கும் பாத்தீங்கன்னா கரெக்டா 9 டிகிரி வித்தியாசத்துல இருக்காங்க. அப்போ இவருக்கும் 9 டிகிரி வித்தியாசத்தினால அஸ்தங்க அமைப்புல இருந்து விலகிதான் இருக்கிறாங்க. ஸோ 5ஆம் அதிபதியும் இருக்கிறாரு, 3ஆம் அதிபதியாகவும் இருக்கிறாரு. 3ஆம் அதிபதி லக்னத்துல இருக்கிறதுனால ஜாதகர் வந்து முயற்சி உடைய நபரா தான் இருப்பாரு. எப்பவுமே முயற்சி செய்யக்கூடிய நபரா இருப்பாரு. அதுவும் இல்லாம ஆளுமை குணம் கொண்ட நபராக தான் இருப்பாரு. அதே நேரத்துல அந்த புத்திசாலித்தனமும் உள்ள அடங்கிதான் இருக்கும். ஏன்னா லக்னத்திலே புதன் திக்பலமா இருக்கிறார்ல. இப்ப இவருக்கு நடக்கிறது வந்து ராகு தசை, இவருக்கு வந்து கேது புத்தி நடக்குது. ராகு வந்து பாத்தீங்கன்னா சுக்கரனோட வீட்டுல இருக்கிறாரு. இந்த 7ஆம் இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயோட பார்வையும் சனியோட பார்வையும் இருக்கு. 7ஆம் இடத்துக்கு சனி செவ்வாய் ரெண்டுமே பார்வை இருக்கிறதுனால எப்பவுமே லக்னத்துக்கு 7ஆம் இடத்தை வந்து சனி செவ்வாய் பார்த்தாலே வந்து என்னன்னா முரண்பட்ட திருமண அமைப்பு, வேற்று இனம், வேற்று மதம், வேற்று சாதி, இது போன்ற அமைப்புகள்ல வந்து இருக்கும். அதே போல காதல் திருமணமும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த 7ஆம் இடத்துல வந்து சனி செவ்வாயோட பார்வை தொடர்பு. அதே சமயம் புதனும் 7ஆம் இடத்தோட தொடர்பு கொண்டாரு, சுக்கிரனும் 7ஆம் இடத்தோட தொடர்பு கொண்டாரு. இந்த 7ஆம் இடத்தோட இந்த சனி செவ்வாய் இரண்டுமே வந்து தொடர்பு கொள்ளதுன்னா இவங்களுக்கு வந்து சொந்தத்துலதான் திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அது நடக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ராகு திசை. ராகு வந்து பாத்தீங்கன்னா சுக்கரனோட வீட்டுல இருக்கிறது. அதனால காதல் திருமணத்தை தான் கொடுப்பாரு. ராகு எந்த கிரகம் எந்த வீட்டுல இருந்து நடத்துறதுன்றதுதான் இந்த பலனே. இப்ப ராகு வந்து சுக்கரனோட வீட்டுல இருந்து தான் தசை நடத்துறாரு. ராகு தசை கேது புத்தி நடக்குது. ராகு சுக்கரனோட வீட்டுல இருக்கிறதுனால சுக்கிரன மாதிரியே செயல்படக்கூடிய அமைப்பு. இங்க ராகுன்னு அழிச்சிட்டு நீங்க சுக்கிரன் போட்டாலே கொடுத்தான், எப்படி பார்த்தாலும் ஒண்ணுதான். இந்த ராகு தசை வந்து சுக்கிரனை கூட செயல்படக்கூடிய அமைப்பு. இங்க 12ஆம் இடமும் வந்து பாத்தீங்கன்னா குருவின் பார்வையில சுபத்துவமா இருக்குது. அதனால லக்னாதிபதி வெளியே போய் தான் ஒரு பணம் ஈட்டக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே இருக்கு. 12ஆம் இடம் சுபத்துவமா இருக்குது. இவர் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு தான் இருக்கு. அதே நேரத்துல சனி வந்து பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்தை பார்க்குது. இப்ப சனியோட பார்வை மட்டும் இல்லைன்னா இவரு வெளிநாட்டிலேயே சிட்டிசன்ஷிப் வாங்கி அங்கேயே தங்கக்கூடிய அமைப்பு வந்துதான் இருக்கு. ஏன்னா ராகு தசைக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குரு தசை 12ஆம் இடத்தோட தான் தொடர்பு கொள்ளுது. ராகுவும் வந்து பாத்தீங்கன்னா சரவீட்டுல தான் இருக்கு. சரவீட்டுல இருக்கிற கிரகங்கள் எப்பவுமே வந்து வெளியே அனுப்பும். அதாவது இருக்கும் இடத்தை விட்டு தூரம் நகர்த்தி வேலை வாய்ப்பு, மற்ற இதுக்கு படிக்கிறது, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சரராசியில் இருக்கிறது எல்லாமே வந்து தூரம் நகர்த்தக்கூடிய அமைப்பு தான். அடுத்து வர குரு தசையும் வந்து பாத்தீங்கன்னா இது போலதான் இருக்கு. அடுத்து வர சனி தசையும் வந்து பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 12ஆம் வீட்டுல தான் இருக்கு. இதே போல அவருக்கு வந்து வெளிநாட்டுல இருக்கக்கூடிய அமைப்பு தான். அப்புறம் அந்திம காலத்துல இங்க வரக்கூடிய அமைப்பு இருக்கு. சனி வந்து 12ஆம் இடத்தை பாக்குது பாத்தீங்களா. அதனால 7ஆம் இடத்தோட சனி செவ்வாய் தொடர்பு கொண்டதுனால இவங்களுக்கு ராகு தசை கேது புத்தி நடக்குது. அடுத்து வர சுக்கிர புத்தியில திருமணம் நடக்கும். எப்பவுமே 7ஆம் இடத்தோட தொடர்பு கொண்ட கிரகங்கள் ராகுவின் வீட்டில் இருக்கு. அதாவது சுக்கரனோட வீட்டுல இருக்கிற ராகுவும் திருமணத்தை தான் கொடுப்பாரு, அவரும் திருமணத்தை கொடுக்கும். அப்போ 7ஆம் இடத்தோட சுக்கிரன் தொடர்பு கொண்டதுனால கேது புத்திக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் சுக்கிர புத்தியில இவங்களுக்கு வந்து அந்நியத்துல திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ராகு வந்து சுக்கிரனோட வீட்டுல இருக்கிறதுனாலையும் 7ஆம் இடத்தை வந்து புதன், சுக்கிரன், சனி, செவ்வாய் இது போன்ற அமைப்பு. 7ஆம் அதிபதி அந்த வீட்டுக்கு பலன்ல முறையீடா இருக்காது. அது ஒரு இதுதான். இருந்தாலும் ஒன்றும் பெரிய பிரச்சனை தான் இருக்காது. அதுதான் வெளியே அனுப்புறது, வெளியே அனுப்பக்கூடிய அமைப்பு இருக்கு. 7ஆம் இடத்தோட உங்களுக்கு 5ஆம் அதிபதி தொடர்பு கொள்றாரு. அப்போ 7ஆம் இடத்தோட 5ஆம் அதிபதி தொடர்பு கொள்ளும் போது மனைவியால் பாக்கியம், மனைவியால் அதிர்ஷ்டம் வரக்கூடிய அமைப்பு வந்து இருக்கு.
லக்னாதிபதியும் 7ஆம் இடத்தோட தொடர்பு. அதனால கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கக்கூடிய அமைப்பு. அதே போல இந்த ஜாதகர் வந்து ஏக லக்னங்கள் இல்ல சமசப்த லக்னங்களா அமைச்சுக்கிட்டு திருமணம் நடந்ததுன்னா அவங்களுக்குள்ள அன்னோனியம் நல்லதான் இருக்கும். மற்றபடி 5ஆம் அதிபதி நல்லதா இருக்காரு. 5ஆம் அதிபதி நல்லதா இருக்கிறாரு. 7ஆம் அதிபதி கொஞ்சம் மறைஞ்சாலும் சுக்கிரன் தான் கலத்திரக்காரர். அப்ப சுக்கிரனும் அங்க வந்து நல்லதா இருக்காரு. லக்னத்திலேயே இருக்கிறதுனால அதுவும் ஒரு நல்ல அமைப்பு தான். ஸோ உங்களுக்கு என் கூட கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா 9940070010 நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க. அப்பாயின்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.